கிறிஸ்துவில் அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய மாலை நேர மன்னாவிற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தியானத்திற்கென்று கொடுக்கிற ஒரு வசனங்கள் ரொம்பவுமே மனசை நெருடுகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த காணொளியை பதிவிட வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய வசனத்தை தேடின போது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு அறிவுரை. இது எனக்கு மட்டுமல்ல, என்னை போன்று இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தைகள் என்பதை என்னால் உணர முடிஞ்சது. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவைகளெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கிறது என்பதையும் காண்பிக்கிற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையாக நான் உணர்கிறேன். இங்க பாருங்க, இன்னும் ஒரு அழகான ஒரு வார்த்தையின் நிமித்தம் அவர் நமக்கு போதிக்கிறார். பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 7 to 11 வரைக்கும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 5 வசனங்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? நீங்கள் கடிந்து கொள்ளுதலை சகிக்கிறவர்களாக இருந்தார். நீங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருந்தார். நீங்கள் புத்திமதியை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருந்தார். நான் ஏன் இதை சொல்றேன்னா, சிட்சை என்பது எதற்காக வருகிறதுனா, நம்முடைய புத்தி ஈனத்தினால நாம செய்கிற ஒவ்வொரு செயலினாலும் நமக்கு ஏற்படுகிற தோல்வி, நமக்கு ஏற்படுகிற விரக்தி, நமக்கு ஏற்படுகிற ஒரு மன உளைச்சல், இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அறிவுரையும், எதுக்காக இதை செஞ்ச அப்படிங்கிற அந்த கடிந்து கொள்ளுதலும், இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த சிட்சை. அப்ப இதை நாம பொறுத்து கொள்ளணும். அதாவது நாம செஞ்ச தவறுக்காக ஒருவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறார். யாருன்னா நம்ம அப்பா அம்மா, நம்முடைய பெற்றோர்கள் நம்மை கடிந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னா நாம பொறுமையா அதை கேட்கணும். ஏன்னா தப்பு நம்ம இடத்துல இருக்கு, தவறு நம்ம இடத்துல இருக்கிறதுனால நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த சிட்சையை பொறுத்துக்கணும், பொறுமையோட கேட்கணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள அறிவுரையும் இருக்கும். சரி, இனிமே அப்படி செய்யாத, நீ வேற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வேறொரு நல்லதொரு வழியை காண்பிக்கிற அந்த ஒரு அற்புதமான வழி நடத்துதல் தான் அந்த சிட்சை. இங்க சொல்றாரு பாருங்க, அந்த சிட்சையை நீங்கள் பொறுமையாய் நிதானமாய் கேட்டு உணர்ந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை சிட்சிப்பார், கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார். சில பேர் பாத்தீங்கன்னா, சில பேருக்கு வசனத்தை சொன்னாவே பிடிக்காது. சில பேருக்கு பைபிள் வசனத்தை சொன்னாவே வந்துட்டான் பாரு அப்படிம்பாங்க. அவர்களுக்கு இந்த அறிவுரையும் இந்த கடிந்து கொள்ளுதலும் பிடிக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சூழ்நிலையில அவர்கள் ரொம்ப கெட்ட அழிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை கடிந்து கொண்டோம்னு வச்சுங்களேன், உடனே நம் மீது அவங்க பயங்கரமா கோபப்படுறவங்களா இருப்பாங்க. அப்ப அவர்களுக்கு நாம் அறிவுரை சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவர்களுக்கு ஞானத்தை போதித்து பிரயோஜனம் இல்லை, அவர்கள் மூடர்கள். அப்படிப்பட்டவர்களை கடவுளே வெறுக்கிறார். நாம அவருடைய சிட்சையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிற போதுதான் நாம அவரோட பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை, ஒரு உரிமையை நமக்கு கொடுக்கிறார். அப்புறம் சொல்றாருங்க, எல்லோருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசியின் பிள்ளைகளாய்.
அப்ப நல்ல வழியில நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைச்ச அந்த சிக்ஷை உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க கடவுளோட பிள்ளைகளா இருக்க முடியாது, பரிசுத்தவான்களா இருக்க முடியாது. கடவுளுடைய கடிந்து கொள்ளுதல் அதை நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னா, கடவுள் உங்களை கடிந்து கொள்ளவில்லை என்றால், நீங்க இந்த உலகத்துல உங்க இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க நிச்சயமாவே சொல்ற பேசியின் பிள்ளைகளா இருப்பீங்க. பேசியின் பிள்ளைன்னா பிசாசனோட பிள்ளைகள் அர்த்தம். பிசாசனோட பிள்ளைகளா இருப்பீங்க, கடவுளோட பிள்ளைகளா நீங்க இருக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அடுத்தது பாருங்க, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்க ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும். இந்த உலகத்துல வாழ்கிற கொஞ்ச நாளைக்கு இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கையில வாழ்கிற கொஞ்ச நாளைக்கு நம்முடைய அப்பா அம்மா நம்மளை திட்டதை ஏத்துக்கிறோமே, அப்ப நித்திய காலமா வாழக்கூடிய இந்த ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் நித்திய காலமா வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நமக்கு தரக்கூடிய நம்முடைய கடவுள் நம்மை சிக்ஷிக்கிற போது அதை நம்ம பொறுமையோட ஏற்றுக்கணும் இல்லையா? அதை புத்திசாலித்தனமா கேட்டு அதன்படி நடக்கிறது தானே நல்ல ஒரு அறிவு சார்ந்த ஒரு வாழ்க்கை. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், நீங்க சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருங்க. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றின கொஞ்ச காலம் சிக்ஷித்தார். அப்பா அம்மாலாம் அவங்க சரி கொஞ்ச காலம் நல்லா இருக்கட்டும், அவங்க இருக்கிற அந்த கொஞ்சம் நாம இந்த உலகத்துல வாழ்ற அந்த 70 வருஷமோ 80 வருஷமோ அல்லது 100 வருஷமோ அந்த கொஞ்ச காலம் இவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க திட்டுறாங்க. இவரோ ஆண்டவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கும் நாம் பங்குள்ளவர்களாகும்படி, அதாவது நித்திய காலமா நாம அந்த பரிசுத்தவான்களுடைய அவர்களுடைய பட்டியல்ல நம்ம பங்கு பெறுவதற்காக நித்திய வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மை சிக்ஷிக்கிறார். எந்த சிக்ஷையும் தற்காலத்துல சந்தோஷமாய் காணாமல் துக்கமா தான் இருக்கு. எந்த ஒரு கடிந்து கொள்ளுதல நமக்கு எப்படி இருக்குன்னா அது ஒரு மகிழ்ச்சியா இருக்காது, ரொம்ப அது நம்ம வேதனைக்குரிய விஷயமா தான் இருக்கும், வேதனைக்குரிய காரியமா தான் இருக்கும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை பெறும். அப்ப இந்த கடிந்து கொள்ளுதல் நாம அதுல பழகிக்கணும். நாம தப்பு செஞ்சா ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்வார். நாம தவறான வழியில போனா இதான் நம்மை கடிந்து கொண்டு நம்மை சரிப்படுத்துவார். அப்ப அந்த கடிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கைக்கு உகந்தது. நாம நல்லா வாழணுங்கிறதுக்காகத்தான் இந்த கடிந்து கொள்ளுதல் இருக்கு. அப்பா அம்மா திட்டுறாங்கன்னா அது இந்த உலகத்துல வாழக்கூடிய கொஞ்ச காலத்துல நம்ம நல்லா வாழணுன்றதுக்காக திட்டுறாங்க. ஆனா பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கடிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால் நாம நித்தியமா வாழணும், அழிவில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம பிரவேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த சிக்ஷையை நம்ம மீது காண்பிக்கிறாங்க. அந்த கடிந்து கொள்ளுதலை நம்ம மீது அவங்க என்ன பண்றாங்க, காண்பிக்கிறாங்க. அப்ப உலகம் முடிஞ்சாலுமே இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை என்கிற அந்த நித்திய ஜீவன் உள்ள வாழ்க்கையில பங்கு பெறுவதற்கு கர்த்தர் நம்மளை சிக்ஷிக்கிறார் அப்படிங்கிற அந்த பழக்கம் நமக்குள்ள வரணும், அந்த ஏற்றுக்கொள்ளுதல் நமக்குள்ள வரணும். அதுல நம்ம பழகிக்கணும். நம்ம தப்பு செஞ்சா கடவுள் நம்மை கண்டிப்பார், நம்ம தப்பான வழியில போனா கடவுள் நம்மை கடிந்து கொள்வார் அப்படிங்கிற அந்த பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு வைங்களேன், நிச்சயமாகவே நாம் நித்திய வாழ்க்கைக்கு பங்கு பெறுகிறவர்களா இருக்க முடியும், பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள நம் பங்கு பெறுகிறவர்களா இருக்க முடியும். அப்ப நமக்கு ஒருத்தர் அறிவுரை சொல்றாங்கன்னா நாம கோபப்படக்கூடாது. நம்மை ஒருவர் சிக்ஷிக்கிறார் என்று சொன்னால், நமக்கு ஒரு வயசுல மூத்தவங்க பழக்கப்பட்டவங்க வாழ்ந்து முதிர்ந்தவங்க நமக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க, நம்மை கடிந்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். சாதாரணமான விஷயம். வீட்டுல கணவன் மனைவி இருக்கிறாங்க, கணவன் ஒரு சின்ன தப்பு பண்றாரு, மனைவி கடிந்து கொள்ளுகிறாங்க, அதை அவரால் ஏற்றுக்க முடியாது. நான் சம்பாதிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற நீ எனக்கு புத்தி சொல்றியா அப்படின்பார். நாமளே அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி வார்த்தைகளை நீ பயன்படுத்த கூடாதுங்க. ஒருவேளை மனைவிகள் வேலைக்கு போறாங்கன்னு வைங்களேன், பெண்கள் வேலைக்கு போறாங்க, அந்த கணவன் சொல்றாரு நீ வீண் செலவு பண்ணாதமா, விரயம் பண்ணாத, நீ சம்பாதிக்கிற பணத்தை சேமிச்சு வைனா, நான் சம்பாதிக்கிறேன்
நீங்க யாரு கேட்கறது? உங்க சம்பாதனையிலிருந்து நான் எடுத்து செலவு பண்றேன்னா என்னுடைய சுய சம்பாத்தியத்துல தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால உங்க வேலையை பாருங்க அப்படின்னு தன்னுடைய கணவன் உடைய கடிந்து கொள்ளுதலை, தன் கணவனுடைய ஒரு அறிவுரையை ஏற்றுக்கொள்ளாம எதிர்த்து பேசுறது. இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா கடவுளுடைய வீட்டுல உங்களுக்கு பங்கு கிடையாது. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஏதாவது ஒரு கடிந்து கொள்ளுதல் நம்மை நோக்கி வருதுன்னா அது எதனால வருதுன்னு நம்ம யோசிக்கணும். எதனால நம்ம மனைவி இப்படி சொன்னாங்க, எதனால நம்முடைய கணவன் இப்படி சொன்னாரு? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால ஒரு கோபத்துல என்னுடைய மனைவியை நான் 2 திட்டிட்டேன். அப்ப எங்க வீட்டுல யார் இருக்கிறாங்கன்னா என்னோட மகளும் என்னோட பேத்தியும் இருக்காங்க. என் பேத்தி பேரு மரியன் ஷெரீல். அவங்க இப்பதான் வயசு 5 வயசு. அப்புறம் கோபத்துல நான் மனைவியை திட்டிட்டு என் பேத்தியை தூக்கி வண்டியில உட்கார வச்சு வெளியே போறேன். அப்ப என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, அந்த 5 வயசு குழந்தை சொல்லுது, தாத்தா சத்தம் போடாதீங்க தாத்தா, சத்தமா பேசாதீங்க, இங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் நாம சத்தம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க தாத்தா, நமக்கு ரொம்ப அவமானமா இருக்கும்ல, நீங்க அம்மாவை திட்டாதீங்க தாத்தா, பாவம் அவங்க அழுதுட்டாங்கல்ல, அவங்க நம்ம நல்லதுக்கு தானே தாத்தா சொன்னாங்க, நீங்க ஏன் அதை யோசிக்கல தாத்தா, சரி வாங்க நம்ம அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போய் அவங்க சமாதானப்படும். இந்த குழந்தைக்கு யாருன்னு சொல்லி கொடுத்தா? டெய்லி சாயந்தரம் இரவு படுக்கிறப்ப அந்த குழந்தை ஜெபம் பண்ணாது படுக்காதுங்க. ஆரம்பத்துல நான் அதுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு விஷயம். சில நேரங்கள்ல நாம ஒரு தவறி போறப்போ ஆண்டவர் யார் மூலியமா நமக்கு அறிவுரை சொல்றாரு பாருங்க. ஒரு 5 வயசு குழந்தை மூலியமா நமக்கு அறிவு புகட்டுகிறார். என்னன்னு நம்ம செஞ்ச தப்ப நமக்கு உணர்த்தி காட்டுறாரு பார்த்தீங்களா? அப்ப நம்ம ஏற்றுக்கணும், ஆமா நாம செஞ்சது தப்பு தான் அப்படின்னு. அவன் மனைவிட்டு போய் சகஜமா பேச, அவனுக்கு தேவையான வாங்கி கொடுக்க ஒரு சமாதானம் அங்கே நிலவும். அன்றைக்கோட அந்த சண்டையை முடிஞ்சு போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, கடிந்து கொள்ளுதல் அறிவுரைகளையும் நாம ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கு. அது எங்கிருந்து வந்தாலும் சரி, இல்ல நீங்கெல்லாம் எனக்கு புத்தி சொல்லக்கூடாது, நீங்கெல்லாம் அறிவு சொல்லக்கூடாது, நீங்கெல்லாம் என்னை கடிந்து கொள்ளக்கூடாதுன்னு நாம நினைச்சோம்னா நாம நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சமாதானத்தை இழந்துடும். அதுதான் இந்த வாக்கியத்தை முடிக்கிற போது அவர் சொல்றார், பரிசுத்தவான்களிடத்துல பங்குள்ளவர்களாகி சமாதான வாழ்க்கைக்குள்ள ஒரு சமாதான நித்திய சமாதானம் நமக்குள்ள நிலைச்சு நிற்கும் சொல்றார். அன்பானவர்களே, சிச்சையை கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா நம்ம எப்ப இருக்கிறோமோ, அறிவுரையை ஏற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம எப்ப இருக்கிறோமோ, அப்ப நிச்சயமாகவே நாம் நம்மை முழுமையாக மாற்றிக்கொள்ளுகிறவர்கள் என்றார். எப்ப நம்ம முழுமையா நம்மை மாற்றிக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாய், எப்ப கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களா நாம இருக்கிறோமோ அப்ப பிதாவுடைய வீட்டில நாம் பங்குள்ளவர்களா இருக்க முடியும். பிதாவுடைய வீட்டிலே பங்கு கிடைச்சதுன்னா இன்றையிலும் சரி மறுமையிலும் சரி நம்முடைய வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும் நீடிக்கும் நிலைக்கும். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்களும் கிறிஸ்துவனிடத்திலே பங்கு பெற வேண்டும் என்று நான் ஏற்றுக்கொள்ளுங்க. கடிந்து கொள்ளுதலையும் அறிவுரைகளையும் ஞானங்களையும் பெற்றுக் கொள்ளுங்க. நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை மிக சமாதானமாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கைக்காக தகப்பனும் தாயும் சிக்ஷிக்கிற அந்த சிக்ஷையை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நாங்கள் நித்தியமாக எங்களுடைய ஆன்மாவும் எங்களுடைய ஆவியும் அந்த பரிசுத்த வீட்டிலே நிலைத்திருக்க பிதாவாகிய தேவன் எங்களை கடிந்து கொள்ளுகிற போது நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த சிக்ஷையை மனதார ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நாங்கள் மனமாற்றம் பெற்று உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே பங்குள்ளவர்களாய் இருக்க நீங்க கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் எங்களுடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.